வணக்கம் நண்பர்களே. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. ரத்தத்தை சுத்திகரிக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான வழிங்க. இயற்கையே பார்த்தீங்கன்னா, கடவுள் குடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது அருகம்புல்லுங்க. இந்த அருகம்புல் இருக்கு இல்லையா? இது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பிரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணி. 2 லிட்டர் தண்ணியில இது போட்டு நல்லா கொதிக்க வச்சு, 1 லிட்டர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு காலையிலங்க வெறும் வயித்துல இந்த 1 லிட்டர் தண்ணியை குடிச்சு பாருங்களேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அவ்வளோ இருக்கும். அதுக்குன்னு சுட சுட குடிச்சிடக்கூடாது. நல்லா கொதிக்க வச்சு சில்லுன்னு ஆற வச்சு இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா, அருகம்புல் இந்த கொதிக்க வச்ச தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா, அந்த பில்லுலாம் எடுத்து கடைசிடுங்க. எடுத்து கடைசிட்டு அந்த சாறு இறங்கின தண்ணி இருக்கும் இல்லையா, இதை மட்டும் நம்ம நல்லா ஆற வச்சு நல்லா சில்லுன்னு குடிச்சு பாருங்களேன். உடல் அவ்வளோ சூப்பராக தங்கம் போல் ஜொலிக்குங்க. ரத்தம் அப்படி நல்லா எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரிங்க, எல்லாமே பிளட் பியூரிஃபிகேஷன் ஆகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எப்பயுமே இளமையாக இருக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகைனே சொல்லலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த நல்ல விசேஷம் பண்ணாலுமே அந்த காலகட்டங்களில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல்ல பிள்ளையாருக்கு வச்சு வணங்குறது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டங்களில் நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியாதிகள் அதிகமாக வருது. சரிங்களா? மறக்காமல் நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும். சரிங்களா? அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இன்றைக்கி வீடியோவில் அருகம்புல் பற்றி பார்த்துருக்கோம். இந்த அருகம்புல் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு மட்டும் இல்லை, வெளி உபயோகத்துக்கும் எடுக்கலாம். வெளி உபயோகத்துக்கு எப்படின்னா, இந்த அருகம்புல்லை நல்லா பறித்து நேரில் காய வச்சு சூரணமாக்கி பால் விட்டுங்க முகத்தில் அப்ளை பண்ணோம்னா முகம் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கும். தோல் சுருக்கெல்லாம் போக்கிடும். அந்த அளவுக்கு இது அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாம். இதை நான் செய்முறை விளக்கமாகவும் அடுத்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். ஆனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்களே செஞ்சு பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிலர்லாம் இது டெய்லியும் சாப்பிட்ணுமா, இல்லை எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படலாம். வாரம் 1 நாள் மட்டும் சாப்பிட்டா போதுங்க. எல்லாம் வாரம் 2 தடவை. சரிங்களா? உங்களால் 1 லிட்டர் அளவுக்கு சாப்பிட முடியல, அட்லீஸ்ட் ஒரு 100 ml இது குடிங்க. வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை. உடம்பு அவ்வளோ சூப்பராக மாறிடும். கண்டினியூவாக இது பார்த்திங்கன்னா வாரம் 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 குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு அவ்வளோ சூப்பராக ஆகிடுங்க. இல்லை டெய்லிக்கும் குடிக்கிறதுனால குடிக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. டெய்லி குடிக்கிற மாதிரினா ஒரு 90 நாள் குடித்தா போதுங்க. அவ்வளோ சூப்பராக உடம்பு அழகாக மாற்றி கொடுத்துரும். அதனால் பார்த்திங்கன்னா இதை 100% குடிக்கலாம். எந்த ஒரு தவறும் இல்லை. சரிங்களா? இயற்கை கொடுத்த அற்புதமான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். சரிங்களா? கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள்.